முக்கிய செய்தி. புதுச்சேரியில் சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்த பொதுப்பணித்துறையினரிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உள்ளனர். கேஸ் சிலிண்டர்களை கையில் வைத்துக் கொண்டு உயிரை மாய்த்துக் கொள்ளப் போவதாகவும் பொதுமக்கள் மிரட்டல் விடுத்திருக்கின்றனர். இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜகுமார் இணைப்பில் உள்ளார். ராஜகுமார், பொதுமக்கள் ஏன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உள்ளனர்? அவர்களின் பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியில் உள்ளது செட்டிக்குளம் பகுதி. இங்கு சாலையை ஆக்கிரமித்து வீடுகளை கட்டி 20 குடும்பங்கள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் சாலை விரிவாக்க பணி காரணமாக அங்கு உள்ளவர்களை காலி செய்யுமாறு பொதுப்பணித்துறையினர் கடந்த சில மாதங்களாகவே அவர்களை அறிவுறுத்தி வந்தனர். மேலும் அங்கு வசிக்கும் குடும்பங்களுக்கு அருகில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தில் பட்டாவும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அங்கு இருப்பவர்கள் தங்களது இடங்களை காலி செய்ய மறுத்து தொடர்ந்து அவர்கள் அங்கேயே குடியிருந்து வந்தனர். இந்த நிலையில் இன்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள், கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள், போலீசார் உதவியுடன் சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடுகளை ஜேசிபி இயந்திரம் கொண்டு அப்புறப்படுத்த முயன்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு குடியிருந்தவர்கள் வீடுகளை உள்பகுதியாக பூட்டிக் கொண்டு வெளியே வர மறுத்தனர். மேலும் கைகளில் கேஸ் சிலிண்டர்களை வைத்துக் கொண்டு தற்கொலை செய்து கொள்வதாகவும் மிரட்டினர். இதனை அடுத்து அங்கிருந்த போலீசார் வீட்டு கேட்டுகளை உடைத்து அந்த வீடுகளின் மீது தண்ணீரை வீழ்ச்சி அடித்து அங்கிருந்தவர்களை வெளியே சென்றனர். தொடர்ந்து வெளியேறியவர்கள் ஜேசிபி இயந்திரம் முன்பு நின்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதை அடுத்து அங்கிருந்தவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்த நிலையில் தொடர்ந்து அந்த பகுதி முழுவதும் இருக்கக்கூடிய அந்த ஆக்கிரமிப்புகள் தற்போது அகற்றப்பட்டு வருகின்றன. கிட்டத்தட்ட 1 மாதமாக நோட்டீஸ் வழங்கியும் அவர்கள் வெளியேறாத காரணத்தால் தற்போது அங்கு இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அந்த பகுதி மக்களை வெளியேற்றி தற்போது காவல்துறையினர் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் அகற்றி வருகின்றனர். கிருஷ்ணவேணி. முழுமையான விவரங்களுக்கு நன்றி ராஜகுமார்.